அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ராடே இன்னைக்கான லெவல்ஸ் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட்டில் கொடுத்துருந்த லெவல்ஸ் ஒர்க் ஆயிருக்கா என்னங்கிறது செக் பண்ணுவோம். இன்னைக்கு ஃப்ரைடே. இன்னைக்கு ட்ரேட் நம்ம லாஸ் பண்ணக்கூடாதுங்க. நம்ம ட்ரேட் படி எந்த டைம் ட்ரேட் பண்ணால் பெட்டராக இருக்குன்றது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். அது என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு கொடுத்துருந்தது 24,500 கால். 118க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் ஏறுவதற்கும் 118 பிலோ கீழே இருந்தால் மார்க்கெட் இறங்குவதற்குமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பாருங்கள், இங்கே இருந்தது மார்க்கெட் ப்ரீவியஸ் டே. இங்கேருந்து பாருங்கள் கீழே வந்திருக்காங்க. 118 இங்கே தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறாங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு வேளையில் திரும்பணும் ஆர் அகைன் அப் ஆகணும். அது ஏன் இந்த இடத்துல திரும்பிச்சுங்கிறதுக்கான விடை உங்ககிட்ட இருக்கணும். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல வரும்போது உங்கள் டெக்னிக்கல் கூட எது மேட்ச் ஆச்சுனாலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? எகைன் பாருங்கள், இந்த ப்ரைஸ் கீழே வந்ததுக்கப்புறம் இதில் ஃபால்ஸாக தான், சும்மா ஃபால்ஸாகவே மேலே இருப்பாங்க, டக்குன்னு கீழே விடுவாங்க. ஃபால்ஸாகவே கீழே இருப்பாங்க, டக்குன்னு மேலே தூக்குவோம். இதெல்லாம் ஏன்றதெல்லாம் தெரியும். இப்போ மார்க்கெட் என்ன இருக்கும், இங்கே வரும்போது ஏற ஆரம்பித்திருக்கும், இங்கே போனதுலேருந்து இறங்க ஆரம்பித்திருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் வரும்போது தான் இன்னும் அழகாக இறங்கியிருக்கும், புட் சைட் ப்ரீமியம் கொடுக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் ஏன் மேக்ஸ் அடிப்படையில் நம்ம முன்னாடியே நம்ம சொல்லிட்டு நம்ம எதுவுமே பார்க்கல. லைவ்ல என்ன அப்டேட் ஆகுது, ஓப்பன் சேஞ்ச் ஆகுது, எதுவுமே பார்க்கல. ஆனால் நம்ம எப்படி இதை சொல்கிறோம்? இதை ஸ்பெசிஃபிக்காக எந்த செகண்டில் எந்த செகண்ட் வேணாலும் நம்மளால கொடுக்க முடியும். அதனால படிச்சு தெரிஞ்சு உங்க பகுதியில் யாராவது மேக்ஸ் சொல்லி கொடுத்து அங்கே போய் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. யூடியூப்ல பப்ளிக் டொமைன்ல யாரும் சொல்றதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றதையும் சேர்த்து தான் நீங்க படித்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. சரி, இப்போ ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ பார்க்கலாம். ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோல நான் ஆல்ரெடி நிறைய வெபினார் எடுத்திருக்கோம். 1 மினிட்ல தான் நம்ம பார்க்கணும் இன்ட்ராடேக்கு. அந்த 1 மினிட்ல இண்டிஷன் கேண்டில மட்டும்தான் வேலிடேட் பண்ணணும், மற்றதெல்லாம் விட்டுருங்க, இக்னோர் பண்ணிடுங்க. இண்டிஷன் கேண்டிலுடைய ஐலோ மார்க் பண்ணிட்டு அதனுடைய 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமா அதை அப்படியே மாற்றிக்கிறீங்க, அவ்வளோதான். அதனுடைய ஐலோக்கு மேலே க்ளோஸ் வச்சோன்னே நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். நான் இதை வந்து 5 மினிட்ஸில் ஷோ பண்ணுறேன். 5 மினிட்ஸில் பார்த்தா நீங்கள் 15 மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? 5 மினிட்ஸில் இண்டிஷனுக்கு தான் வந்திருக்கு, அதுக்கு மேலே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எடுத்து அதுக்கான ரிட்டர்ன்ஸும் ரெட் லைன் போய் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அதே புட்டில் பாருங்கள், இண்டிஷன் எங்கே வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு, இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு, அதுக்கான ரிட்டர்னும் மேலே கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எகைன் பாருங்கள், இண்டிஷன் இங்கே எங்கேயாவது ஃபார்மேஷன் இருக்கா? எஸ், இங்கே இருக்கு. ஆனால் அதுக்கு மேலே கன்ஃபர்மேஷனே இல்லை. எப்போ போய் கன்ஃபர்மேஷன் கொடுக்குது? இங்கே தான் கன்ஃபர்மேஷன் கொடுக்குது இண்டிஷன். அப்போது எகைன் அதுக்கு மேலே செட் ஆகி எகைன் ப்ராஃபிட் கொண்டு போய் கொடுக்குறாங்க. இதுதான் மார்க்கெட். நம்ம அதுக்காக வெயிட் பண்ணணும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக. இண்டிஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, வேற எதுவுமே வேண்டாம். இது கூட மேக்ஸ் இருந்தா அப்படி இந்த இடத்துலலாம் நம்ம மேக்ஸ் வேல்யூ இருக்கும் பொழுது இந்த இடத்துல கண்ணை முடிச்சு லாட் எடுங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். மேக்ஸ் வேல்யூவும் நம்மளுடைய ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ மேட்ச் ஆகிற இடத்துல கண்ணை மூடிட்டு எவ்வளோ லாட் வேணா எடுக்கலாம். அதோடைய டார்கெட் ஃபினிஷ் பண்ணாமல் வராது. அதுதான் நம்மளுடைய மேக்ஸினுடைய பியூட்டி. இது ஒரு மேக்ஸ் கூட அடிஷனலாக பயன்படுத்தக்கூடிய டூல். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.